கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றுபடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சில சமயம் நம்மோடு இருந்த சகோதரர் சகோதரி ஒருவர் வேறு சபைக்கு சென்றால் நாம் குழப்பமடைகிறோம். அவரோடு பேசலாமா அல்லது பேசக்கூடாதா? சிலர் பேசவே கூடாது என்று கூட சொல்லுவார்கள். இன்று நாம் பைபிள் மூலம் தேவன் இதை பற்றி என்ன கற்பிக்கிறார் என்பதை பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால், ஒரு உடலும் ஒரு ஆவியும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும். தேவன் ஒருவர் தான், எல்லோருக்குமே தேவன் ஒருவர் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகள் பல இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் உடல் ஒன்றுதான். அதாவது சபைகள் எல்லாம் இயேசுவினுடைய சரீரம். வேறு சபைக்கு சென்றாலும் அவர் நம் சகோதரர் தான், அவர் நம் சகோதரி தான். அவரோடு பேசாமல் விலகுவதற்கு எந்த காரணமுமே இல்லை. பைபிளிலும் அது சொல்லப்படவும் இல்லை. அன்பும் சமாதானமும் தான் நம்முடைய அடையாளம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வீர்களானால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கொடுத்த அடையாளம் என்னவென்றால் அன்பு. சபை மாறினாலும் அன்பு மாறக்கூடாது. பேசாமல் விலகுவது இயேசுவின் கட்டளைக்கு எதிரானது. 1 கொரிந்தியர் 1:10 சொல்லுகிறது, உங்களில் பிளவுகள் இல்லாமல் ஒரே மனத்திலும் ஒரே சிந்தனையிலும் இருங்கள் என்று. பிளவுகளை தவிர்க்க வேண்டும். சாத்தான் பிளவுகளை உருவாக்க முயல்கிறான், ஆனால் தேவன் சமாதானத்தை மட்டும்தான் விரும்புகிறார். உரையாடல், ஜெபம், ஊக்கம் இவை பிளவுகளை தவிர்க்கும் கருவிகள். ஜெபிக்க வேண்டும். பைபிளில் ஒரு கதை வருகிறது. பவுலும் பர்னபாவும் பிரிந்தாலும் அவர்களுடைய அன்பு தொடர்ந்தது. அப்போஸ்தலர் 15:36 41வது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், பவுலும் பர்னபாவும் 2வது பிரசங்க பயணத்துக்கு தயாரானார்கள். பர்னபா யோவான் மார்க்குவை அழைத்து செல்ல விரும்பினார், ஆனால் பவுல் மறுத்தார். ஏனெனில் அந்த மார்க்கு முன்பு ஊழியத்தை விட்டு சென்றிருந்தார் என்ற காரணத்தினால். அப்ப கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர்கள் பிரிந்தார்கள். ஆனால் அது பகையாக இருக்கவில்லை. பர்னபா மார்க்குவுடன் சைப்ரஸுக்கு போகிறார், பவுல் சீலாவுடன் வேறு ஊழியம் செய்கிறார். இருவரையும் தேவன் தனித்தனியாக பயன்படுத்தினார். பல வருடங்கள் கழித்து பவுல் எழுதுகிறார், மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, அவர் ஊழியத்திற்கு உபயோகமானவர் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4:11 சொல்லப்படுகிறது. அப்ப திரும்பவும் அவர் கூட்டிக் கொண்டு வர சொல்கிறார். இதனால என்ன பாடம் என்றால், பிரிந்தாலும் தேவனுடைய அன்பு அவர்கள் இருவரையும் இணைத்தே வைத்தது. கிறிஸ்துவின் உடலில் உண்மையான பிளவு கிடையவே கிடையாது. வேறு சபைக்கு சென்றாலும் அந்த அன்பும் உறவும் தொடர வேண்டும். தேவனுடைய எச்சரிக்கை என்னவென்றால், மற்றவருடைய சேவகனை நீர் நியாயம் சொல்லுகிறீர் என்றால் அதற்கு நீர் யார்? அதை நியாயம் சொல்வதற்கு நீர் யார் என்று ரோமர் 14:4 நீங்க பார்க்க முடியும் அந்த கருத்தை. ஒருவரின் சபை தேர்வை நாம் குற்றம் சொல்ல வேண்டாம். தேவனே அவரை வழி நடத்துகிறார். ஆகவே சபை மாறினாலும் நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்துவின் உடல்தான். பவுலும் பர்னபாவும் பிரிந்தாலும் அன்பில் ஒன்றுபட்டிருந்தது போல நாமும் அன்போடு பேசவும் சமாதானமாக இருக்கவும் வேண்டும். அதுவே கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நம்முடைய உண்மையான அடையாளம். இதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, சபைகள் மாறினாலும் உமது அன்பு எங்களை ஒன்றுபடுத்தட்டும். பிளவு இல்லாமல் சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க நம்மை கற்றுக் கொடுக்கின்ற தேவனே, எங்கள் வார்த்தைகள் ஊக்கமாகவும் சமாதானமாகவும் இருக்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஆமேன்.